தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். டிவிகே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் செய்தித்தாள்ல வந்திருக்கு. என்னதான் காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்தாலும் டிவிகேவோடையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களா? டிவிகே என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்தித்தாளில் போட்டிருக்காங்க அப்படின்னா 70 தொகுதிகள், துணை முதல்வர், 6 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் டைம் தரோம், அதுக்குள்ள ஓகே சொல்லணும். காங்கிரஸுக்கு கெடு விதிச்சிருக்காங்க டிவிக்கு. ஒரு வாரத்தில் நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்க ஓகே பண்றோம், அப்படி இல்லைன்னா களத்துல சந்திப்போம் அப்படின்னு டிவிக்கே ரொம்ப கராரா காங்கிரஸ் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இது என்னன்னா அபிஷியலா காங்கிரஸ் தரப்புல இருந்தும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்றது அவங்க சொல்லல, தாவேகா தரப்புலையும் சொல்லல. பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம்னா பெருசா வந்திருக்கு. அதுவும் டிவிக்கு ரொம்ப கராலா ஒரு வாரம் கெடு, இல்லைன்னா நாங்க தனியா போய்கிட்டே இருப்போம், வந்தா உங்களுக்கு 6 அமைச்சர் சீட்டு, அமைச்சர் பதவி 6 பேருக்கு, அப்புறம் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி, அப்புறம் 70 சீட்டு. அப்படியே பயங்கர கராலா பேசுற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தோம்னா வந்திருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு விவேக் அவர்களோட காமெடி ஒண்ணு உண்டு. ஒரு ரவுடியா வருவாரு, இன்னொரு ரவுடியோட நெகோசியேட் பண்ணுவாரு. அந்த ஊர் உனக்கு, இந்த ஊர் எனக்கு, இவரு ரவுடியும் கிடையாது, இவர்கிட்ட எந்த ஏரியாவும் கிடையாது, ஆனா இவரு இந்த மாதிரி பயங்கரமா கராலா பேசிட்டு வந்துருவாரு. இது யாருக்குறைய அப்படிதான் இருக்கு. இவங்க கிட்ட எத்தனை அமைச்சர் பதவி இருக்கு, இப்ப கொடுக்கறதுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு? ஜெயிக்கிற கட்சி தான் இதெல்லாம் பேசணும், ஜெயிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கட்சி பேசணும். கேட்டா இங்கே பயங்கர லாஜிக் எல்லாம் போடுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி கடைசியா 66 சீட் வாங்கினதான் பீக்கா. சோ அதனால இப்ப 70 சீட் தாவேகா கொடுக்குறாங்களாம். இது காங்கிரஸுக்கு பயங்கர ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. 67 அதிகாரத்தை இழந்த காங்கிரஸ் இது வரைக்கும் அதிகாரத்தை பிடிக்கல. சோ ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னும் பொழுது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணமும் காங்கிரஸ்குள்ள இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதெல்லாம் ரைட்டுங்க, ஆனா அதெல்லாம் கொடுக்கற சக்தி தாவேகா கிட்ட இருக்கணும்ல. தாவேகா கிட்ட 2 பேரும் சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்கல்ல, இல்லையா? தெரியலையே. சொல்றாங்க இந்த கருத்து கணிப்பு சொல்லுது 40% இருக்கு, அந்த கருத்து கணிப்பு சொல்லுது 20% இருக்குன்றாங்க. அதை நம்பி எங்க குடியில குதிக்க முடியாது இல்ல. ஒரு தடவை நீங்க கண்டெஸ்ட் பண்ணாதானே உங்களோட ப்ரூவ் அண்ட் ஓட் ஷேர் என்னன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் வியூ, பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும். சிலவங்களுக்கு பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கும். இப்ப நமக்குலாம் பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கும், நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் தாவேகாவோட நம்பரை அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. இப்ப பிஜேபியோட ஓட் ஷேர் என்னன்னா நான் இருக்கிற நம்பரை சொல்லுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் பிஜேபியோட ஓட் ஷேர் என்னன்னு. ஆனா தாவேகாவை பொறுத்த அளவுல அப்படி கிடையாது, எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தங்களும் அவங்க பார்வையில டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க, எக்ஸாக்டா என்னன்னு தெரியாது. இதை நம்பி காங்கிரஸ் பார்ட்டி எப்படி குழிக்குள்ள குதிக்க முடியும்? அதுபோக நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த அலையன்ஸுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்றத என்னோட பார்வை. டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் சாத்தியமே இல்லை. இதே மாதிரிதான் பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணாங்க. அதிமுக கூட்டணியில தாவேகா போய் சேர்ந்தே தீரும்னு ஹைப் கிரியேட் பண்ணாங்க. இதே மாதிரி பயங்கரமான நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இபிஎஸ் அவர்கள் பேசினாரு, பாஜக காரர்கள் கூட சாஃப்டா தான் தாவேகாவை டீல் பண்ணாங்க, அசம்பிளில போய் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகல. டெக்னிக்கலா பார்த்தா அது நியாயமான ஒரு நேச்சுரலான அலையன்ஸா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே திமுக எதிர்ப்பு அரசியல் தான் கையில வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் சொன்னதும் கூட. தாவேகாவால தனியால நிக்க முடியாதுங்க, பிராக்டிகலா எல்லாம் பேசினாங்க. கிட்ட வரும்போது பாருங்க கண்டிப்பா தாவேகா சேர்ந்துருவாங்க, இப்ப இப்படி எல்லாம் பேசுவாங்க, எலெக்ஷன் கிட்ட வரும்போது சேர்ந்துருவாங்கன்னாங்க. ஆனா நம்மளோட லாஜிக் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேகாவோட செயல்பாடை நம்ம அனலைஸ் பண்றோம். ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேகாவோட செயல்பாடுகளை அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே திமுகவுக்கு சாதகமானதாவே இருக்கு. அப்பவே நம்ம சொன்னோம் கிளியரா, தாவேகா மட்டும் அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா தாவேகா திமுகவுக்கு எதிரான கட்சின்றதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோம். ஆனா அது நடக்காது. ஏன்னா தாவேகாவோட செயல்பாடை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ணல. அந்த பேட்டர்னை ஃபர்ஸ்டே அப்சர்வ் பண்ணனால அந்த விஷயத்த கான்கிரீட்டா சொன்னோம். அது பெரிய ரிஸ்க். நம்ம அந்த மாதிரி சொல்றோம்னா நாளைக்கு நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அந்த ரிஸ்க் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா அந்த பேட்டர்னை பார்க்க முடிஞ்சது. இப்பவும் நான் கான்பிடண்டா சொல்றேன்,
தாவேக்கா காங்கிரஸோட போகாது. இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பிளான் பண்ணப்படுற நியூஸ் தான், வேற சில காரணங்களுக்காக. ஏன் போகாதுன்னா, தாவேக்கா காங்கிரஸோட போறாங்கன்னா அது திமுகவை காலி பண்ணிடும். திமுக லிட்டரலா அது காலி பண்ணிடும். திமுகவுக்கு அரசியலே கிடையாது. காங்கிரஸ் மட்டும் அந்த பக்கம் போயாச்சுன்னா திமுக எதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க? இப்போ காங்கிரஸ் கையில தான் அந்த லெவரேஜ் இருக்கு, அந்த அந்த பவர் இருக்கு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா காங்கிரஸ் கையிலயும் இருக்கு. ஆமா, காங்கிரஸ் தேவை அவங்களுக்கு. கரெக்ட். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்காது. இந்த இடத்துல கண்டிப்பா ஜெயிக்காது. திமுக கிட்டே லெவரேஜ் இருக்கு, ஆனா காங்கிரஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு பெருசா இல்ல, திமுகவுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. திமுக தமிழ்நாட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் அசம்பிளி எலெக்ஷனே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப இதுதான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம். காங்கிரஸுக்கு அப்படி கிடையாது. நீங்க கொடுக்குற ஒரு 15-20 வின்னிங் சீட்ஸ் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. அது நஷ்டம் தான் கண்டிப்பா. ஆனா திமுக அளவுக்கு அதுல பெரிய இழப்பு கிடையாது உங்களுக்கு, அது கிடைக்கலன்னா. சோ என்னோட பார்வை என்னன்னா, தாவேக்கா பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தாவேக்கா பக்கம் போனா என்ன நடக்கும்? தாவேக்கா பக்கம் போயாச்சுன்னா ரைட்டு, மைனாரிட்டி ஓட்ஸ் கணிசமா விஜய் சைடுக்கு வரும். காங்கிரஸ் இருக்கிறனால மைனாரிட்டி ஓட்ஸ் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் திமுகவோட ஆன்டி பிஜேபி, ஆன்டி பாசிஸ்ட் பாலிடிக்ஸ் டைல்யூட் ஆகி போயிடும், காணாம போயிடும். சோ அப்ப திமுக வாக்குகள் கணிசமா உடையும். காங்கிரஸ் இங்க பிரிஞ்சு வந்தாச்சுன்னா அது யாருக்கு பெனிஃபிஷியல் அமையும்? பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும். இதை செஞ்சு கொடுக்கறதால காங்கிரஸுக்கு என்ன லாபம் இருக்கு? காங்கிரஸ் பார்ட்டி ஓகே, காங்கிரஸ் பார்ட்டியோட ஓட் ஷேர் ஏறுன்னு வச்சுப்போம், 70 சீட் கண்டெஸ்ட் பண்றாங்க, ஓட் ஷேர்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, 20% வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து. வின்னிங் சீட்ஸ் அது கன்வெர்ட்டே ஆகாது. நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன், காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுக 70 சீட் கொடுத்தா கூட காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிக்க வைக்க முடியாது. திமுகவே காங்கிரஸுக்கு 70 சீட்ஸ் கொடுத்தாலும் காங்கிரஸ் ஜெயிக்க வைக்க முடியாது. காங்கிரஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இன்ஹரண்டா. நல்லா போனா அவங்களால 30 சீட்ஸை டீல் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு 30 சீட் 70 சீட்லாம் கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியால அதை ஜீர்ணிக்க முடியாது. திமுக தான் பாத்துக்கணும்ல. திமுக தான் பாத்துக்கணும். ஆனா அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல, கிரவுண்ட்ல வேலை செய்யறவங்க அதெல்லாம் யோசிப்பாங்க. நம்ம எதுக்கு அவங்களுக்கு போய் வேலை பார்க்கணும்? அது 70 சீட்ல எதுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும்? உங்க கட்சிக்காரங்க தான் உங்களுக்காக ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க. மற்ற கட்சிக்காரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களே நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்களா நம்ம நினைக்க முடியாது. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க லோக்கல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா சில வார்டுல சில சாதியினர் அதிகமா இருப்பாங்க. வேற சாதியினர் அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சா நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த சிக்கல்லாம் வரும், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் உள்ள வரும். ஸோ அதை இங்கேயும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இங்கேயும். ஸோ அதனால என்னோட பார்வை என்னன்னா, தாவேக்கா இதுவரைக்கும் அவங்க செய்த விஷயங்கள் எதுவுமே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இல்லை. இப்பவும் பாத்தீங்கன்னா அதிமுக வம்பிழுத்துட்டு இருக்காங்க, விவரம் தெரியாம அதிமுக அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எதுவுமே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அவங்க பண்ற விஷயம் எல்லாமே திமுகவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மட்டும் அவங்க திமுகவை காலி பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. எப்படி அதிமுகவோட கூட்டணி இருக்குமா இருக்காதான்னு கேட்கும் போது இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் அங்கேயும் நம்ம சொன்னோம். இங்கேயும் அதே தான் நடக்கும். ஸோ அதனால எந்த நியூஸும் இல்லாம பேஸ்லெஸ்ஸா நிறைய ஃபேக்ட்ஸ் இல்லாம இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆசைகள் அல்லது கணிப்புகள், சில விருப்பங்கள், அஜெண்டாஸ் எல்லாமே இதுல இருக்கு. இது தாவேக்காவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குது. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தாவேக்காவை ஒரு ஏதோ சிஎம் சீட்ல விஜய் உட்கார்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரியும், அவர் எலெக்ஷன் முடியணும் அவ்வளவுதான், எலெக்ஷன் முடிஞ்சா சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற துணியில பேசிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சிஎம் ஆக போறாரு, ஆன உடனே உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுக்க போறாரு, அமைச்சர் பதவி தர போறாரு, அப்புறம் இந்த துணை முதல்வர் பதவி தர போறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ அதனால இதுல இந்த நியூஸ் ஐட்டமை பார்க்கும்போது தாவேக்கா ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, தாவேக்கா நியூஸ்லயும் வைக்கப்படுது, ஒன்னும் பண்ணலனாலும். ஆமா, இதுதான் அவங்களோட இதே. எதுவும் பண்ணாம நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கிறது. ஒண்ணு, விஜய்க்கு பெரிய ஃபேம் இருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி கூட்டணி அங்க இருக்குமா இருக்காதா, அதிமுகவோட போவாங்களா போக மாட்டாங்களா, இப்படியான பேச்சுக்கள் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா தெளிவுபடுத்திடலாம், டக்குன்னு குயிக்கா பேசிடலாம். இல்ல எங்களுக்கு கூட்டணியில விருப்பம் இல்லை, அதிமுக சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வரும்போது உடனடியே அதை நினைச்சா அவங்க கிளியர் பண்ணிருக்கலாம். ஆனா கிளியர் பண்ணல, வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், பேசு பொருளா இருக்கலாம். அது தாராளமா அவங்க பண்ணலாம். அதை பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது.
அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லைன்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அதிமுக பார்த்தோம்னா விரக்தியில அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு, நடக்காதுன்றதான் என்னோட பார்வை. இதை வச்சு காங்கிரஸ் திமுக கிட்ட அதிகமான சீட்டை வேணா வாங்கிக்கலாம். காங்கிரஸுமே பேசுறாங்களா நமக்கு தெரியலையே. காங்கிரஸ் சைட்ல இருந்து அபிஷியலான கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலையே. இப்ப இதுல பியூட்டியே என்னன்னா, ரவீந்திர சக்கரவர்த்தி 18% ஓட்டு அப்படின்ற அவ்வளவுதான் சொல்றாங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லல. ஆனா டிவிக்கே ஃபர்ஸ்ட்லாம் செலவு பிறந்த கேட்டா திமுக கூட்டணி தான் இருக்கும், தொகுதி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ திமுக கூட்டணியில இருக்கும் அப்படின்றதே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் மேலிடம் முடிவு பண்ணும் அப்படின்ற. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க சிம்பிளா ஆமா நாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கலாம். எலெக்ஷன் டைம்ல நிறைய கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனா அது கிரெடிபிலிட்டி காலி பண்றோம்ல. சரி, அட்லீஸ்ட் தாவேகா சைடுல இருந்து அது பாசிட்டிவா ஏதாவது பேசலாம்ல. தாவேகா சைடுல இருந்து பாசிட்டிவா எதுவுமே பேசலையே. எனக்கு தெரிஞ்சு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் மட்டும் தான் பேசினாரு. அது கூட இன்டென்ஷனலா பேசினாரான்னு எனக்கு டவுட் இருக்கு. அவர் சும்மா கேஷுவலா பேசிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா அவர் அது பேசினாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பேசு பொருள் ஆச்சு. நேஷனல் மீடியால அது ஒரு நியூஸா மாறிச்சு. சில பத்திரிகைகள்ல அப்புறம் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்தது. அதை தாண்டி காங்கிரஸோட நாங்க போறதுக்கு விருப்பம் எங்களுக்கு இருக்கு, அதை பாசிட்டிவா பாக்குறோம், வந்தா நல்லதுதான். இப்ப தாவேகா அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற சூழல் இருக்கும்போது அதை அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அமைச்சர்கள் சில பேர் வந்தா நல்லது, வரலன்னா தாவேகாவுக்கு தான் கஷ்டம். பிஜேபி சைட்லயும் அப்படி பேசினாங்க. அப்புறம் கொடி பறக்குது இந்த விஷயங்கள்லாம் இபிஎஸ் பேசினார். அந்த மாதிரியான எந்த இண்டிகேஷனும் தாவேகா சைட்ல இருந்து வரலையே. ஏதாவது ஒரு இண்டிகேஷன். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மட்டும் இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸா இருக்கும்ன்றத பேசினாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த பிரஸ் மீட்ல இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பைட் மாதிரி கொடுத்தாரு. அதை அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணல. ஏன்னா யூஸ்வலா ஒரு கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் பேசும்போது அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவரு வேற சில விஷயங்களும் அதுல பேசுறாரு. காங்கிரஸ் பார்ட்டியை விமர்சனம் பண்ற மாதிரிதான் சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. ஏதோ ஹிடன் அஜெண்டாஸ் இருக்கும் என்னமோ அந்த தொழில் ஏதோ ஒன்று பேசினார். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அபிஷியலா தாவேகா சைட்ல இருந்து பெருசா எந்த இண்டிகேஷனும் வரல. அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி இருக்குன்ற அந்த பேச்சுகள் போகும்போது அவங்க குவைட்டா தான் இருந்தாங்க. இப்பவும் அவங்க குவைட்டா தான் இருக்காங்க. நிஜமாவே விருப்பம் இருக்குன்னா பாசிட்டிவான சில இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் வரல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பியூரா இமேஜினேஷன் தான். இது நடக்குதான் நமக்கு எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி இவங்க போடுறாங்க. இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்காதுன்னு நான் சொல்ல வரல. யாரோ தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்களோட மோட்டிவ் என்ன, அவங்க என்ன பிளான்ல இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்னோட நம்பிக்கை என்னன்னா, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையாது. ஏன்னா அந்த கூட்டணி அமைந்தால் என்ன நடக்கும், அவுட்கம் என்ன, அதை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவுட்கம் தாவேகா ஜெயிக்க போறது கிடையாது, திமுக தோக்க போகுது, பாஜக திமுக ஜெயிக்க போகுது. இந்த வேலையை காங்கிரஸ் பார்ட்டி எதுக்கு பண்ணும்? இந்த வேலையை காங்கிரஸ் பார்ட்டி பண்றதால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நாங்க தமிழ்நாட்டுல கட்சியை வளர்த்துருவோம், அப்புறம் என்ன 36ல நாங்க பாத்துப்போம், அந்த 36ல நாங்க பாத்துக்கிறோம், 41ல நாங்க பாத்துக்கிறோம், இதெல்லாம் என்டிகே பேசலாம். அப்படி இந்த எலெக்ஷன்ல தோத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, 10 வருஷம் கழிச்சு நாங்க கட்சியை வளர்த்துருவோம் அப்படிலாம் மாற்று அரசியல் வைக்கக்கூடிய கட்சி, புதுசா எழுந்து வரக்கூடிய கட்சி அதெல்லாம் பேசலாம். காங்கிரஸ் பார்ட்டி அப்படி பேச முடியாது. எல்லாம் வெயிட்டிங்ல இருப்பாங்க சீட்ஸ் வேணும்னு. இப்ப கட்சிக்குள்ள அங்க ஒரு 15 சீட்டு 30 20 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 40 பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க இப்ப. சோ அந்த வேலையை காங்கிரஸ் எல்லாம் பண்ண முடியாது. டிவிக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இந்த விருப்ப மனு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். 234 தொகுதிகளுக்கும் பிளாக் டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்கி போறாங்க தொண்டர்கள் அப்படின்லாம் செய்தி போட்டிருக்காங்க. ஆமா, நிறைய வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா விருப்ப மனுவோட ரேட் பார்த்தோம்னா பிளாக் டிக்கெட் ரேட்டை விட கம்மியா இருக்கு, 100 ரூபா தான். ஓகே, ஸோ ரேட் கம்மியா இருந்தா ஒயிட்ல டிக்கெட் வாங்கினா அந்த ரேட் தானே வரும். 120 ரூபா 150 ரூபா வருமோ? 1000 ரூபாய் வரும். நார்மலா வாங்கினா 150 ரூபா 200 ரூபா வரும். 150 ரூபா 200 ரூபா வரும். ஸோ நீங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க விருப்ப மனு. மற்ற கட்சினா எனக்கு தெரிஞ்ச 10-15 வாங்க மாட்டாங்க, அதிகமா வாங்குவாங்க. அவன் 10,000 ரூபாய்க்கு மேல கண்டிப்பா வாங்குவாங்க. ஸோ இங்க 100 ரூபா தான். ரிசர்வ் தொகுதினா ஒரு மாதிரி, ஜென்ரல்னா ஒரு மாதிரி வாங்குவாங்க. ஆமா, ஸோ இங்க 100 ரூபா தான். அப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு டிவி காரங்களுக்கு, நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு. நீங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது அந்த ஆசை எல்லாம் கிடையாது. விருப்ப மனு உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்ப டிவிக்கு கட்சிக்காரங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் பேசிக்லி ஃபேன்ஸ். இவங்களுக்கு எம்எல்ஏ ஆனா அதனால என்ன கிடைக்கும், என்ன லாபம் இருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு, அந்த புரிதல் எல்லாம் பெருசா யாருக்கும் கிடையாது. இவங்க என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, இப்ப விஜய் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க,
அந்த படத்தை சக்சஸ் ஆக்குறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. போய் அந்த படத்தோட ஆடியோ சிடியை வாங்குவாங்க, அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்ப்பாங்க, விஜய் பிரம்மாண்டமா இருக்கார் பெரிய ஆளுன்றதை நிரூபிக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேயே போய் டிக்கெட் வாங்கிடுவாங்க, செகண்ட் டேயும் டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க, வரிசையா 4 நாளைக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு 5,000-10,000 ரூபாய் செலவழிப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸால யாருக்கு லாபம்? விஜய்க்கு லாபம். யாருக்கு நஷ்டம்? ரசிகர்களுக்கு நஷ்டம். சினிமா லாஜிக்கே இதுதான். நீங்க ஒரு தனி மனிதனுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்களை யூஸ் பண்ணி அவன் சம்பாதிப்பான். இது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லா பண்ற விஷயம் தான். நீங்க போவீங்க, கட் அவுட் வைப்பீங்க, மேல விழுந்து கீழே விழுந்து உங்களுக்கு அடிபடும், உங்களை பத்தி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. உங்களை யூஸ் பண்ணி ஃப்ரீ லேபர், நீங்க அவங்களுக்கு ஃப்ரீயா நீங்க அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு ரசிகனோட மனநிலை என்னவா இருக்கும்னா, என் தலைவனை பெருசா நான் காட்டணும், அவன் தான் டாப்ல இருக்கிற மாதிரி நான் நிரூபிக்கணும். இப்ப எனக்கு ஒரு காலத்துல மைக்கேல் ஜாக்சன் மேல பெரிய வெறியா இருக்கும். அவர் ஒரு சிடி ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா உடனே போய் சிடியை வாங்கிடுறது. அப்புறம் இந்த போல் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த போல்ல போய் ஓட் போடுறது, இவர் தான் கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஆஃப் ஆல் டைம்னு போய் ஓட்டு போடுறது, நண்பர்கள்லாம் அதை ஷேர் பண்றது. அதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? எனக்கு ஒண்ணும் கிடையாது. என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், என் பணத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அந்த ஸ்டாருக்கு அதுல லாபம் இருக்கும். இதே ஸ்டைல்ல தான் இப்ப அரசியலையும் இந்த ரசிகர்கள் அணுகுறாங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. விருப்ப மனுவோட ரேட்டை 100 ரூபான்னு செட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் 5,000-10,000 வச்சுன்னா வரமாட்டாங்க. ரசிகர்கள் வந்து ஒரு டிக்கெட் ரேட்டுக்கு இருந்தா தான் வாங்குவாங்க. சரி ரைட், அப்ப 100 ரூபா அப்ப வாங்குவோம், ஒருத்தவங்க ஒரு 10 வாங்குவோம் அப்படின்னு வாங்குறாங்க. ஸோ வாங்கும்போது என்ன ஆகுது? நியூஸ் கிரியேட் ஆகுது. அந்த விருப்ப மனுவெல்லாம் விநியோகிக்க ஆரம்பிச்ச உடனேயுமே ஒரு 1.5 மணி நேரத்துல 15,000 விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டிருக்கு. அது ஒரு நியூஸா மாறுது, ஒரு ஹெட்லைன் உங்களுக்கு கிடைக்குது. அது ரசிகர்களுக்கும் சந்தோஷம். பாருங்க, தலைவன் பாடுறா, அரசியலுக்கு வந்த உடனே ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிட்டான் பாடுறா. அவர் சினிமா ரிலீஸ் பண்ணா சினிமாலே ரெக்கார்டு பிரேக் ஆகுது, ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாருன்னா அது ரெக்கார்டை பிரேக் பண்ணுது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணா ட்ரெய்லர் ரெக்கார்டை பிரேக் பண்ணுது, வியூஸ் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க, ரெக்கார்டை பிரேக் பண்ணுது. இப்ப பாருங்க, விருப்ப மனு விநியோகிக்க ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அங்கேயும் என் தலைவர் வந்து ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம தலைவர் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மாஸ்டரா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபேன் சந்தோஷப்பட்டுமா. இந்த ஃபேன்ஸுக்கு விருப்ப மனுனா என்னன்ற புரிதல் ஃபுல்லா இருக்குமான்னு கூட டவுட் தான் நிறைய பேருக்கு. அதுவும் பார்த்தோம்னா அங்க போய் விருப்ப மனு வாங்க போற இடத்துல அங்க ஃபுல்லா காரை நிப்பாட்டி 5-6 தெருக்கு ஃபுல்லா காரை நிப்பாட்டிட்டாங்களாம். அங்க பிரச்சனை வேற, அந்த ஏரியாக்காரங்கெல்லாம் கதறிட்டு இருக்காங்க. அங்க சும்மா காரன் இருந்தாலும் பரவாயில்ல, விசில் அடிச்சுக்கிட்டே வேற இருக்கிறது. செங்கோட்டையனெல்லாம் ரொம்ப டென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நியூஸ் பாக்குறேன், செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதா போட்டிருக்காங்க அதுல, இந்த மாதிரி தொடர்ச்சியா இப்படி விசில அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வர ஓட்டும் வராம போயிடும். மேடையில நீங்க பேசினாரு, மேடையில பேசினதான் இன்னைக்கு போட்டிருக்காங்களோ போட்டிருப்பாங்க பாருங்க. இப்ப இவங்க பண்ற வேலையெல்லாம் பாருங்க, பொதுமக்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். இப்ப நீங்க ஒரு நல்ல கட்சின்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கான ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி இருக்க மக்கள் உங்களை முதல் பாசிட்டிவா பார்க்கணும். உங்களுக்கு நீங்க இம்ப்ரெஷன் எங்க கிரியேட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னு வச்சுப்போம், முதல் இம்ப்ரெஷன் அந்த கட்சியை பத்தி நீங்க எப்ப ஏற்படும்னா உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு ஏற்படும். மகாபிரபு நல்லா பிஹேவ் பண்றாரு, டீசென்டா இருக்காருன்னா அந்த கட்சி மேலே எனக்கு ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷன் ஏற்படும். அந்த கட்சியை பார்க்கும்போது, அந்த கட்சி கிட்ட நெருங்கும் போது மக்களுக்கு அருவருப்பா இருக்குன்னா அதுவே மோசமான ஒரு விஷயம். டிவியில பார்க்கும்போது ஓகே மாசா இருக்கு அந்த கட்சி, ஆனா அந்த கட்சியை நான் கிட்ட போய் அந்த கட்சி என் வீட்டுக்கிட்ட இருக்கும்போது எனக்கு பிரச்சனை வருதுன்னா அது அந்த கட்சியால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு நீங்க அரசை கைப்பற்றிட்டீங்கன்னா உங்களால எனக்கு பிரச்சனை தான் வரும். இதே மாதிரி எதையாவது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன ஒரு அமைப்பு, ஒரு வலதுசாரி அமைப்பு, அவங்க ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களை அங்க இருந்து விரட்டி அடிக்கிறாங்க, ஏன்னா அவங்க குடிச்சிட்டு எல்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. ஸோ நீங்க அங்கதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே கிரியேட் பண்ணணும். உங்க ஆபீஸ் அங்க இருக்கு, நீங்க ஒரு சின்ன அமைப்பு, ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, எனக்கு அந்த அமைப்பு பேர் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அப்போ ஒரு நியூஸா வந்தது, பாட்டில் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க படியில எல்லாம். அந்த மக்கள் பாக்குறாங்க, கடுப்பாகுது அவங்களுக்கு, நைட் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அறிக்கைகள் விடுறது, மேடையில பேசுறது கிடையாது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்க அங்கதான் கிரியேட் பண்ணணும். ரைட், இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க, டிசிப்ளின்டா வராங்க, டிசிப்ளின்டா போறாங்க, டீசென்டான மக்கள் இவங்க, அங்கதான் உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்க தொண்டர்கள் ஆபீஸுக்கு போவாங்க, வேற வேற இடங்களுக்கு போவாங்க, அந்த இடத்துல உங்க தொண்டர்களும் நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ரைட், அவன் இந்த கட்சியில இருக்கான், கரெக்டான ஆளா இருக்கான், கரெக்டான விஷயத்துக்கு பேசுறான், விஷயம் தெரிஞ்சவனா இருக்கான், டீசென்டான ஆளா இருக்கான். அப்ப அந்த மக்கள்
நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சி பத்தின ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை மக்கள் மத்தியில நீங்க ஏற்படுத்துவீங்க. இங்க போற இடத்துல எல்லாம் விசில் அடிக்கணும், போறவனெல்லாம் கிறுக்கனாக்கணும், போற இடத்துல எல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணும், போற இடத்துல எல்லாம் டிசாஸ்டர் கிரியேட் பண்ணும். 41 பேர் கரூர்ல இறந்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டமா இவங்க இருக்காங்க. அதனாலதான் நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டு இருக்கேன், இவங்களை பொறுத்தளவுல எதுவும் பண்ணாம சும்மா இருந்தாங்கன்னா நல்லா ஓட்டுக்கிறேன். அரசியல் செயல்பாடுன்ற பேர்ல எதையாவது இந்த மாதிரி குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதான் விஜய் வெளியே வராம உள்ள இருக்காரு, அது ஒரு காரணம்னு சொல்லலாம். நல்லதுதான். அப்புறம் வெளியே வந்தா செலவும் இருக்கு. ஸோ வீட்டுல இருந்தா லோ பட்ஜெட், செலவும் இல்லை, டேஞ்சரும் இல்லை. வெளியே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, ஒரு 10-15 ரூபா வெளில வந்திருப்பாருன்னு வச்சுப்போமே, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருப்பாரு. அதனால வந்த லாபங்களை ஒரு கரூர் சம்பவத்தால இவரு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. ஒரு 10 ரூபா வெளில வந்தா கேம்பெயின் பண்ணிருப்பா, அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு லாபங்களை கொண்டு வந்திருப்பார்ல, அதை ஃபுல்லா இல்லாமக்கியாச்சு கரூர் சம்பவத்தால. அதுக்கு நீங்க பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். கரூர் சம்பவம் நடந்திருக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, நீங்க வீட்லயே உட்காந்துருக்கலாம். இப்பயும் பாருங்க, இந்த ரசிகர்கள் வெளியே வரதால பொலிட்டிக்கலா அவங்களால இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது. சினிமா வேற. சினிமா எப்படின்னா, பொதுமக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, சினிமாக்காரங்க ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து கச்சாமுச்சான்னு சவுண்டை கொடுத்துட்டு அவங்க வேற ஒரு லைஃப் அங்க லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. அரசியல், நீங்க மக்களோட சேர்றீங்க, மக்கள் இருக்க இடங்களுக்கு நீங்க போறீங்க, மக்களுக்கு நீங்க டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்றீங்க. அரசியல் வந்தா நீங்க மக்கள் கிட்ட வரீங்க. மக்கள் கிட்ட வரும்போது உங்களுக்கு அரசியல் இல்லை. அரசியல் இல்லாம விசில் அடிக்கிறது, சவுண்டை போடுறது, இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கு. அப்ப மக்களுக்கு நியூசன்ஸா நீங்க மாறுறீங்க. ஸோ அதனால பெஸ்ட் என்னன்னா, இவங்க ஒதுங்கி வீட்டுல இருந்துக்கிறது இவங்களுக்கு பெஸ்ட். இப்போ 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட முடியுமா டிவிகே அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ 234 தொகுதிகளுக்கும் விருப்பம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப போட்டுருவாங்கல்ல? தாராளமா போட்டுருவாங்க. நம்ம எப்பவுமே அவங்க போட மாட்டாங்கலாம் சொல்லி, கண்டிப்பா போடுவாங்க. அவங்க 234 சீட்ஸ்லயும் போடுவாங்க. அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸா போட முடியாது, அவங்களுக்கு பெருசா அது தேவையும் கிடையாது. இப்ப மற்ற கட்சிகள் இப்ப என்ன ஆகும்னா, 234 சீட்ஸ் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் அவங்க இறக்குறாங்க. இறக்கி எலெக்ஷன் முடியும் போது ஒரு 5-10% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதனால யாருக்கும் லாபம் இருக்குல்ல. திமுக எதிர்ப்பு அரசியலை பேசி கொஞ்சம் ஓட்டுகளை வாங்குறாங்க, அதிமுக ஓட்டெல்லாம் உடைக்கிறாங்கன்னா அதனால யாருக்கும் லாபம் இருக்குல்ல. அப்ப டிவிகேவால யாருக்கு லாபம் இருக்கோ அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. தாராளமா 234 சீட்ஸ் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. டிவிகேவால யாருக்கெல்லாம் லாபம் இருக்கோ அவங்களாம் டிவிகேவை பேக் பண்ணுவாங்க. பொலிட்டிக்ஸ் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். இது டிவிகேவுக்கு மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளுக்கும் இப்படிதான் பொருந்தும். ஒரு தேர்தல் நடக்குது, ஒரு சிறிய கட்சி உள்ள வந்து அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாங்க, அந்த கட்சியால ஒருத்தங்க லாபம் இருக்குன்னா அவன் கண்டிப்பா அதை பேக் பண்ணுவான். அந்த கட்சியை கிரவுண்ட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ டிவிகேவுக்கு இந்த சிக்கல்லாம் இருக்காது. ஆனா என்னன்னா, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸா இருக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு 234 கேண்டிடேட்ஸை போடுவாங்க. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருந்தாதான் எலெக்ஷன் நடக்கும்போது களத்துல நீங்க ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். ஒரு 20-30 வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, மைக்கெல்லாம் போட்டு எடுத்து, சவுண்ட் எல்லாம் கொடுத்து, பேனர்லாம் போட்டு, போஸ்டர்லாம் ஒட்டி அந்த அக்ரெசிவான கேம்பெயின் பண்ணணும்னா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் வேணும். அது அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ எலெக்ஷன் பரபரப்பு இருக்கும்போது இவங்களோட பிரசன்ஸ் ரோட்ல கம்மியா இருக்கும், அது கண்டிப்பா இருக்கும். இவங்களால அந்த பெரிய பிரசன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னா, சென்ட்ரலைஸ்டா விஜயோட இமேஜ் வச்சு வண்டி ஓட்டுவாங்க. விஜயோட இமேஜுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. விஜய் சென்ட்ரலைஸ்டா சில விஷயங்கள் பண்ணாருன்னா அது ஒரு இம்பாக்டை கிரவுண்ட்லயும் கிரியேட் பண்ணும், அதை வச்சு வண்டியை ஓட்டுவாங்க. இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரவுண்ட்ல இருக்க மாட்டாங்க. அப்புறம் அதன் பிறகு அவங்க பின்வாங்கிறது கூட வழி இருக்குமோ? களத்துல இறங்கிடுவாங்க, அதன் பிறகு வேற ஏதாவது அழுத்தங்கள் வரும்பொழுது அவங்க பின்வாங்கி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்கிறேன். என்ன மாதிரி? இப்போ ஒரு தொகுதியில வந்து டிவிகே கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னா ஓகே ரைட் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. திடீர்னு அவர் பின்வாங்குறாரு ஏதோ ஒரு அழுத்தத்துல, என்ன பண்றது? அவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டா பின்வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஆட்களை இறக்கும் பொழுது வேற ஏதாவது அழுத்தங்கள் வேறு கட்சிகள் இருந்து போடும்போது அவங்க பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப பாதிப்பு யாருக்கு வருது? தாவேக்காவால. அப்ப ஏடிஎம்கே அழுத்தம் போடலாம்ல? அதான் சொல்ல வரேன், ஏடிஎம்கே பெருசா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே போக மாட்டாங்க. திமுக தான் பண்ணணும், அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ தாவேக்காவுக்கு அந்த சிக்கல்லாம் இருக்காது. தாவேக்கா கம்ஃபர்டபுளா கேண்டிடேட்ஸை போடுவாங்க. தாவேக்காவுக்கு தேவையான பேக்கப் எல்லாமே கிரவுண்ட்ல அவங்களுக்கு இருக்கும். ஆனா என்னன்னா, பெரிய பிரசன்ஸ் இருக்காது. எலெக்ஷன் டைம்ல அந்த பெரிய திருவிழா ஹைப் அவங்களால கொடுக்க முடியாது.
அவங்க விஜய் நம்பியே விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான கேம்பெயின் அவங்க பண்ணுவாங்க. சும்மா கூட்டமா போய் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ண முடியும். அதை தாண்டி பெரிய கட்சிகளோட கெப்பாசிட்டி என்னன்னா ஒரு விதமா அந்த தொகுதி ஃபுல்லா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தொகுதி ஃபுல்லா அந்த கட்சியை பத்தின ஒரு டாக் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஃபிளக்ஸ் அடிப்பாங்க. அப்புறம் எல்லா இடத்துலயும் மைக் வச்சு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க இருக்காங்கன்றதை எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது தாவேக்காவால பண்ண முடியாது. அந்த வேலையை விஜய் தான் பண்ணும். சென்ட்ரலைஸ்டா விஜய் 234 சீட்ஸுக்கும் அவரோட இமேஜை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில கேம்பெயின் பண்ணுவார்னு வச்சுப்போமே. பொதுக்கூட்டங்கள் வழியாவோ, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏதோ அந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு சென்ட்ரலைஸ்டான கேம்பெயின் பண்ணும். அந்த கேம்பெயினால வரக்கூடிய லாபங்களை கீழே இருக்கவங்க அறுவடை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இவங்கனால பெருசா கேம்பெயின் பண்ண முடியாது. இப்பவே பாருங்க, இவங்களுக்கு இப்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் இல்லை. எம்என்எம்ல கூட சில பவர்ஃபுல் ஆட்கள் உள்ள இருந்தாங்க. டிஎம்டிகேல நிறைய பவர்ஃபுல் ஆட்கள் உள்ள இருந்தாங்க. நல்ல அரசியல் பேக்கப் உள்ள, பினான்சியல் பேக்கிங் உள்ள நிறைய பவர்ஃபுல் ஆட்கள் இருந்தாங்க. இது கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா மேல இருந்து தான் எல்லாமே போற மாதிரி இருக்கு. கீழே காட்டுல எந்த பவருமே இல்லைங்க. ஸோ அதனால இவங்க வீக்கான கேண்டிடேட்ஸா தான் இருப்பாங்க. அதுக்குன்னு மிரட்டி எடுத்தெல்லாம் இவங்க எதுவும் பண்ணிட முடியாது. இருப்பாங்க களத்துல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க சில பேருக்கு லாபங்களை ஈட்டுக்கிறாங்க. அப்ப இவங்கனால யாருக்கு லாபம் வருதோ அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனை இருக்காதாங்க. நேற்று ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. நேற்று அது மாதிரி ஒரு கருத்து கணிப்பு CNN News 18 அவங்க கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு திமுக கூட்டணிக்கு அப்படின்னு 37% மக்கள் சொல்றாங்க. அதிமுக கூட்டணி அப்படின்னு ஒரு 35% மக்கள் சொல்றாங்க. டிவிகே அப்படின்னு 19% மக்கள் சொல்றாங்க. அதர்ஸ் அப்புறம் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னா சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10% வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த மார்ஜின் அதிகமா இருந்துச்சு. 15% இருக்கும், 10% டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அந்த மார்ஜினை குறைச்சிட்டாங்க. டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வரக்கூடிய அந்த மார்ஜினை குறைச்சிட்டாங்க. 1.5%, 2% இவ்வளவுதான் மார்ஜின் டிஃப்ரெண்ட் வருது. இன்னொன்னு நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, டிவிகேவுக்கு 19, 20, 21, 22 இதுதான் எல்லா கருத்து கணிப்புகளும் வரக்கூடிய நம்பரா இருக்கு. அவங்க 10 வாங்குவாங்க, 15 வாங்குவாங்கன்னா போட மாட்டாங்க. கரெக்டா 18, 19, 20, 21, 22. ஸோ இந்த நம்பருக்குள்ளதான் டிவிகேவுக்கான அந்த பர்சன்டேஜ் இருக்குதா போடுறாங்க. எங்க ப்ரூவ் பண்ணாங்க டிவிகே அந்த கரெக்டா அந்த நம்பர் வர்றதுக்கு அப்படின்றது எவ்வளவு போட்டிருக்காங்க? இப்போ 19 போட்டிருக்காங்க. ஆமா. ஸோ இதான் 19, 18, 19, 20, 21, 22. ஸோ இதுக்குள்ளதான் டிவிகேவுக்கான நம்பர் இருக்கு எல்லா கருத்து கணிப்புலையும். ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான கருத்து கணிப்புல? இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைட் ஃபினிஷ் இருக்கும்ல, அப்ப பார்த்தா வியூஷிப் பயங்கரமா இருக்கும். டைட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய மேட்சஸ்க்கு தான் பயங்கரமான வியூவர்ஷிப், பயங்கரமான சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணும். அதுதான் நிறைய ரெவன்யூவும் மீடியா கம்பெனிக்கு ஏற்படுத்தி தரும். அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ்க்குலாம் நிறைய ரெவன்யூ ஏற்படுத்தி தரும். இப்போ நம்ம ஹாட் ஸ்டார்லாம் பார்க்கும்போது வியூவர்ஸ் கவுண்டே நம்ம பார்க்க முடியும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பீக்ல டைட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஏறிக்கிட்டே போகும். பரபரப்பு கிரியேட் ஆக அந்த சைட்ல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது பார்த்தோம்னா ஏறிக்கிட்டே இருக்கும். எலெக்ஷனும் ஏறக்குறைய அப்படிதான். ஒரு டைட்டான ஒரு போட்டி இருக்கும்போது தான் மக்கள் நிறைய பேர் எலெக்ஷனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது மீடியாவுக்கு ஒரு நல்ல பூம் பீரியட் அது. ஒண்ணு, நீங்க தைரியமா கவர்மெண்ட் அட்டாக் பண்ணலாம். ஏடிஎம்கே பெருசா மீடியாவை நெருக்கல, ஃப்ரீயா அட்டாக் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு டைட்டான ஒரு மோதல் இருக்கு, 2 பேருக்கும் சண்டை பார்த்தோம்னா நல்லா காரசாரமா இருக்கு அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் ஆகும். இல்ல ஒரு கட்சி ஜெயிக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கட்சிக்காரங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இப்ப அதிமுக 100% ஜெயிக்கும்ன்ற சூழல் இருக்குன்னா திமுக பெருசா மீடியாவை பார்க்க மாட்டாங்க. அவங்க விரட்டில் இருப்பாங்க. அவங்க இந்த நியூஸ் இதெல்லாம் பெருசா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்தியா 350 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு 40 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸ் போகுதுன்னு வச்சுப்போம். பாகிஸ்தான்காரங்களாம் பார்க்க மாட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. பொலிட்டிக்ஸும் ஏறக்குறைய அந்த மாதிரிதான். நெக் டு நெக் போகணும். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அந்த கான்பிடன்ஸும் மக்களுக்கு இருக்கணும். அப்பதான் உயிரை கொடுத்து. ஆமா அப்பதான் அவங்க பாக்குறது, கமெண்ட் போடுறது, அந்த அவங்களோட வியூஸ் அப்பதான் கொண்டு போவாங்க. ஏன்னா என்னோட வாய்ஸ் ஒரு சேஞ்சை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அப்பதான் நம்புவாங்க. இல்லைன்னா இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த லாஜிக் மீடியா கம்பெனிஸ்க்கும் தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் அப்படி போடலையே. ஃபர்ஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட், அந்த மார்ஜின் டிஃப்ரெண்ட் அதிகமா இருந்துச்சு. இப்போ அதிமுகவுடைய கூட்டணிக்கு அப்புறம், அதிமுக, பாஜக, பாமக இந்த கூட்டணிக்கு அப்புறமா அந்த மார்ஜினை குறைச்சிட்டாங்க. நான் பார்த்த அளவுல நேஷனல் மீடியா போடக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே மார்ஜின் கம்மியா தான் இருக்கு.
நான் பார்த்தல நேஷனல் மீடியா போடக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தோம்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க, ஆனா மார்ஜினை பெருசா வைக்கல. ஆனா நம்ம லோக்கல் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஒரு கட்சிக்கு பெரிய மார்ஜின் கொடுக்குறாங்க, இன்னொரு குரூப் இன்னொரு கட்சிக்கு பெரிய மார்ஜின் கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் நேஷனல் மீடியாவை பொறுத்தளவுல திமுகவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க, பட் சின்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததுல அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. ஸோ இதை ஏன் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன்னா, நீங்க பெரிய ஒரு மார்ஜினா கொடுத்தாச்சுன்னா ஒன்னு ரிஸ்க் ஃபேக்டர் உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி பெரிய மார்ஜின் டிஃபரன்ஸ்ல எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த விக்டரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சின்ன மார்ஜின் வச்சீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியாது. யார் ஜெயிச்சாலுமே நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். நாங்க ஒரு சின்ன மார்ஜின் இருக்குன்னு நினைச்சோம், ஆனா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ரெண்டாவது, எலெக்ஷன் ஹைப்பை கிரியேட் பண்ண முடியும். எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க ஒரு ஹைப்பை நீங்க கிரியேட் பண்ண முடியும். சின்ன மார்ஜின் இருக்கும்போது தான் டஃப்பான ஃபைட்டு, ரெண்டு கட்சியுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த தோற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். ஆனா இப்ப நீங்க சொன்ன கருத்து கணிப்புல இருக்கக்கூடிய இல்லாஜிக்கலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க இல்லையா, தாவேக்காவுக்கு 20% ஓட்ஸும் 19% ஓட்ஸும் இருக்கு. நீங்க அதான் 20 அப்படின்றது கரெக்டா எல்லா கருத்து கணிப்பும் சொல்றாங்க. எல்லா கருத்து கணிப்புலையும் ஆவரேஜா 20ன்றாங்க. தாவேக்காவுக்கு 20 இருக்குன்னா கம்ஃபர்டபுளா நீங்க அதிமுகவுக்கு 30 கீழே தான் கொடுத்தாகும். அப்படி கொடுக்கலையே, அதான் இங்க பிரச்சனை, இல்லாஜிக்கலா இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா தாவேக்காவும் அதிமுகவும் ஒரே மார்க்கெட்டை தான் கம்பீட் பண்றாங்க. இப்ப சுகர் ஃப்ரீ பிஸ்கட் இருக்குன்னு வச்சுப்போம், அது ஒரு மார்க்கெட். சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டை சாப்பிட்றவங்க நார்மல் பிஸ்கட்டை சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ சுகர் ஃப்ரீ பிஸ்கட் அந்த மார்க்கெட்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கான்னு வச்சுப்போம். பிரிட்டானியா மட்டும் சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ ஃபுல்லா 100% மார்க்கெட் அவங்ககிட்ட இருக்கும். புதுசா இன்னொரு கம்பெனி வந்தா என்ன ஆகும்? அவனும் சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டை கொண்டு வரான், சுகருக்கு எதிராக பேசுறான்னு வச்சுப்போம். அப்ப அந்த மார்க்கெட் ரெண்டா உடையும். இங்கேயும் அதே தான். திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு இங்க ஒரு மார்க்கெட் இருக்கு, திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் அதிமுக மட்டும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவா பாஜக ஸ்ட்ராங் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் என்டிகே ஸ்ட்ராங் ஆகுறாங்க, இப்ப தாவேக்கான புது போர்ஸ் வந்திருக்காங்க. சோ தாவேக்காவுக்கு 20% இருக்குன்னா அப்ப இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஓட்ஸ் கம்மியாகணும். இது பேசிக்கான லாஜிக் இது. சோ அப்ப உள்ளதுலயே இந்த மார்க்கெட்ல அதிகமான ஷேர் வச்சிருக்கிறது யாரு? அதிமுக. அவங்களோட ஷேர் கம்மியாகணும், என்டிகேவோட ஷேர் கொஞ்சம் கம்மியாகணும், அதே மாதிரி பாஜகவோட ஷேரும் கொஞ்சம் கம்மியாகும். எதுவுமே கம்மியாக மாட்டேன். இதெல்லாம் எதுவும் கம்மியானா இதுல லாஜிக் இல்லைன்னு அர்த்தம். இப்போ டிவிகேவுக்கும் 20 போடுறாங்க, அதிமுகவுக்கு 24-25 போடுறாங்க, அதர்ஸும் 10 போடுறாங்க. யாருமே கம்மியாவளது இல்லை. ஸோ இவங்க எப்படி பண்றாங்கன்னா இது ஒரு அரசியல் கருத்து கணிப்பு. அரசியல் கருத்து கணிப்பு வந்து அரசியல் எடுத்துடுறாங்க. விஜய்ன்ற இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டாரா மட்டும் கொண்டு வராங்க. விஜய் ஒரு ஸ்டாரா மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எல்லாரோட ஓட்டும் அவர் உடைப்பாரு. உங்களோட லாஜிக் இதுதான். அவர் எல்லாரோட ஓட்டும் உடைக்கிறாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றீங்க. விஜய் ஒரு ஸ்டாரா மட்டும் வரல, விஜய் ஒரு பொலிட்டீஷியனா உள்ள வந்திருக்காரு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோடய அவர் உள்ள வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு. அவர் வெறும் ஸ்டார் மட்டும் கிடையாது, ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அது மேலோட்டமான ஸ்டாண்டு, டீப்பா இல்ல, அதெல்லாம் செகண்டரி. ஆனா ஆன்டி டிஎம்கேன்ற ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு இருக்கு. அந்த ஸ்டாண்ட் இருக்குன்னா மற்ற எந்த கட்சிகளும் அந்த அரசியல் பேசுறாங்க, அந்த ஓட்ஸ் அவர் உடைப்பாரு. சோ இது பேசிக்கான விஷயம். இந்த லாஜிக் உள்ள அவங்க வந்து ஆகணும். ஆனா இது சில பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவோட ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே ஓட்ஸ்ன்றது சில பேர் பேசுறாங்க. ஆனா இன்னும் எக்ஸாக்டா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. தாவேக்கா ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் உடைக்கிறாங்கன்றத இன்னும் ஓப்பனா பேச கொஞ்சம் தயங்குறாங்க. நான் சொன்ன மாதிரி சஸ்பென்ஸ் போயிடும்ல, அதனால கொஞ்சம் அப்படியே அதை ஓப்பனா அடிக்கிறதுக்கு இன்னும் விரும்பல. நாட்கள் கிட்ட வருவார பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல லாஜிக் இல்லை. எல்லா கருத்து கணிப்புகளையும் நான் பார்க்கும்போது இந்த லாஜிக் மிஸ் ஆகுது, சில கருத்து கணிப்புகளை தவிர. அங்கதான் சிக்கல் இருக்கு. நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.